Good morning students. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டை முடிச்சு செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நேற்று உள்ள முந்தைய கிளாஸில் உள்ள மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் உள்ள மீதியை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சரி, முதலாவது நம்மளுடைய சிலபஸில் நம்ம படிக்க வேண்டியது என்னதுலாங்கிறத பார்த்துக்கோ. இதை குறித்து வச்சுக்கோ, உன்னுடைய புஸ்தகத்தில் மார்க் பண்ணிக்கோ. இப்போ 2.1, 2.2, 2.4, அப்போ 2.3 இல்லை, 2.5 அதுக்கப்புறம் உள்ளது இல்லை. அப்போ 2.3-ஐ நீ ஒரு ஸ்கேலும் பென்சிலையும் வச்சு புஸ்தகத்தில் கட் பண்ணி விட்டுக்கோ, அப்போ நமக்கு அது தெரியும். சரியா? அதே மாதிரி 2.5க்கு மேலே உள்ளதையும் கட் பண்ணி விட்டுரு. சரி, அப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மனித இனப்பெருக்க மண்டலம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்புல இதில் கேமிட்டோஜெனிசிஸ் பார்க்கணும், ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அதுவும் இன்னைக்கு பார்க்கணும். சரியா? அப்போ மனித இனப்பெருக்க மண்டலம், இனசெல் உருவாக்கம், கருவுறுதல் மற்றும் கருப்பதித்தல், கற்ப பரிமாற்றம் மற்றும் வளர்நிகழ்வுகள் அல்ல வளர்ச்சி. சரியா? அதை நம்ம பார்க்கணும். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது இதே 2.1 எப்படி இன்னைக்கு முடிக்கிறதுக்கு பார்ப்போம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் அன்னைக்கு கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ரிமைனிங் கொஞ்சம் இருக்குது, அதையும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். சரியா? இதில் 2.3ங்கிறது மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி, அது இல்லை. சரியா? சரி, அந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அதில் பேர் ஆஃப் டெஸ்டஸ் நம்ம பற்றி அன்னைக்கு பார்த்தாச்சு. இது அக்சசரி டக்ஸ், அன்னைக்கு நம்ம அக்சசரி டக்ஸும் பார்த்தாச்சு. இனிமே நம்ம பார்க்க வேண்டியது கிளான்ஸ். அதுக்கு அடுத்தாப்புல எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, சுரப்பிகளும் புற இனப்பெருக்க உறுப்புகளும் நம்ம பார்க்கணும். சரியா? இதுல எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா நம்ம பார்ப்போம். நீ அதை வாஸ்தா ரீட் பண்ணாலும் புரிஞ்சுக்கலாம். அதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ்களை மட்டும் சொல்றேன். கிளான்ஸ் அன்னைக்கு தரவை பார்த்துருவோம். சரியா? சரி, இப்போ இதுல காணப்படக்கூடிய கிளான்ஸ், அக்சசரி டக்ஸுங்கிற துணை நாளங்கள். கிளான்ஸ் சுரப்பிகள் நம்ம பார்க்கும்போது இதுல எதெல்லாம் வரும்னா, இதுல ஒரு சுரப்பி தருது இல்லையா, அந்த சுரப்பி வரும். அதாவது செமினல் வெசிக்கிள், அதுக்கப்புறம் கவுபஸ் கிளாண்டுன்னு வரும், அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட் கிளாண்ட், இதுகள் தான் வரும். அதுகள் தான் நம்ம பார்க்கணும். சரியா? சரி, நம்ம அன்னைக்கு அக்சசரி டக்ஸ் பார்த்தோம். அதுல என்னெல்லாம், ரீட் டெஸ்டிஸ், வாசா எஃப்ரென்ஷியா, எபிடிடைமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், இதுகெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? இந்த டக்ஸ் இதில் தான் அந்த செமினிஃபரஸ் டியூபிள் தான் ரீஜன் ஃபார் த மேல் கேமிட் ஃபார்மேஷன். அதில் தான் மேல் கேமிட் ஃபார்ம் ஆகுது. மேலே பொறுத்தளவு டெய்லி தே கேன் ப்ரொடியூஸ் மேல் கேமிட்ஸ் டில் த டெத். அப்படிங்கும்போது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ரீஜன் தான் ஒன் டே ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த ரீஜன் செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் இது மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணும், அது மேல் கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னைக்கு நாளைக்கு ஒரு வேளை இந்த ரீஜன், அடுத்த நாள் இந்த ரீஜன், அப்படியே ஒவ்வொரு சின்ன சின்ன ரீஜனுமே ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால male gametes will be produced after puberty in males till the death always. சரியா? எல்லா நாட்களும் எப்பவுமே மேல் கேமிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதனால சொன்னா, ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஃபீமேல் கேமிட்ஸ் will be produced once in 28 days. 28 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு அண்டகத்தில் இருந்து ஒரு அண்டசெல் உருவாக்கப்படும். சரியா? ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம பார்த்தது தான், இதுக்கு முந்தைய பார்த்த அதே தான். சரி, சுரப்பிகள், கிளான்ஸ். இப்போ இந்த சுரப்பிகள்னு நம்ம பார்க்கும்போது இந்த இதுல ஒரு சுரப்பி தருது. தமிழாக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம்? பல்போ யூரித்ரல் சுரப்பி, இதுல தான் இருக்கு. பல்போ யூரித்ரல் கிளாண்ட், இது ஒன்று வச்சு. அடுத்தது செமினல் வெசிக்கல், இந்த இருக்கு ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கு பேர் செமினல் வெசிக்கல். என்னென்ன தமிழாக்கத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, விந்து பை,
அடுத்தது இந்த பகுதியில் ஒரு கிளாண்ட் இருக்கு. யுரேத்ராவும் யூரினரி பிளாடருக்கு ஜஸ்ட் கீழே வாஸ் டிஃபரன்ஸும் சேரக்கூடிய இடத்துல அதை சுத்தி காணப்படக்கூடிய ஒரு கிளாண்ட் இருக்கு. அதுக்கு பேர் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இப்போ 3 கிளாண்ட் இருக்கு. செமினல் வெசிக்கிள், விந்து பை, இரண்டாவது ப்ராஸ்டேட் கிளாண்ட், தமிழ்லையும் ப்ராஸ்டேட் சுரப்பி, மூணாவது பல்போ யூரித்ரல் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் சுரப்பி. இந்த 3 சுரப்பிகள் தான் நம்ம பார்க்க போறோம். மீதி உள்ளதெல்லாம் அதனுடைய அக்சசரி ஸ்ட்ரக்சர்ஸ். அது இதனோட அக்சசரி ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, அதில் காணப்படக்கூடிய மற்ற ரீஜன். இது யூரினரி பிளாடர். இதில் வந்து யூரின் ஸ்டோர் ஆகும். இது வந்து யூரேத்ரா. இந்த யூரினரி யூரின் ஸ்டோர் ஆனதை எம்டி பண்ணக்கூடிய டியூபு. இது இங்கே வந்து கிட்னி காணப்படும். அந்த கிட்னியிலிருந்து தான் வேஸ்ட் ஃபில்டர் ஆகி இந்த யூரேட்டர் மூலமாக வரும். அப்போ இங்கே சிறுநீரகம் இருக்கு. அதில் உள்ள கழிவுகளை சிறுநீர் குழாய் மூலமாக சிறுநீர் பைக்கு வரும். சிறுநீர் பையில இருந்து உடலுக்கு வெளியில யூரித்ரா மூலமாக வெளியேற்றப்படும். சரியா? சரி, இப்போ நம்ம பார்த்து என்னன்னா, அந்த மேல் gametes are produced in the scrotum, temporarily stored in the epididymis. விந்தகத்தில் ஆண் விந்து செல்கள் உருவாக்கப்படுது. அது இதுல காணப்படக்கூடிய விந்தக மேல் குழலுக்குள்ள டெம்பரரியாக சேமித்து வைக்கப்படுது. அதற்கப்புறமாக வாஸ் டிஃபரன்ஸ் விந்து நாளத்தின் மூலமாக இதுல வந்து ஓப்பன் ஆகுது. யூரேத்ரால வந்து என்ன ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னால விந்து பையில உள்ள செக்ரீஷன், அந்த சுரப்புகளும் அதோட சேர்க்கப்படும். அப்ப அதுல வரும்போது சுரப்புகளும் இருக்கும். எந்த சுரப்புலானா விந்து செல் போக விந்து பையிலிருந்து சுரக்கக்கூடியது. அதனால செமினல் வெசிக்கிள் இருந்து சுரக்கக்கூடிய செக்ரீஷன் பிளஸ் ப்ராஸ்டேட் கிளாண்ட், ப்ராஸ்டேட் சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்புகள் பிளஸ் பல்போ யூரித்ரல் கிளாண்டு, பல்போ யூரித்ரல் சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் வெளியேற்றப்படும். அதுக்கு பேர் தான் சீமன் அல்ல செமன். அப்போ ஆண்கள்ல வெளியேற்றப்படக்கூடிய செமன் அல்ல சீமன்ல என்னதெல்லாம் இருக்கும்னா, நம்பர் 1 ஸ்பெர்ம் செல்ஸ், விந்து செல்கள். ரெண்டாவது செக்ரீஷன் ஃப்ரம் விந்து பை அல்லது செக்ரீஷன் ஃப்ரம் செமினல் வெசிக்கல், செமினல் விந்து பையிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்பு 2. மூணாவது செக்ரீஷன் ஃப்ரம் ப்ராஸ்டேட் கிளாண்ட், ப்ராஸ்டேட் சுரப்பியில இருந்து வரக்கூடிய சுரப்பு 3வது. நம்ம 4வது பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கூடிய சுரப்பு. இதுகள் எல்லாமே சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம், சீமன்னு சொல்றோம். அப்போ இதுல கிளாண்டுன்னு சொல்லும் போது எல்லாம் இருக்குன்னா எப்பேர்டு செமினல் வெசிக்கல், ஓரிணை விந்து பை. இதுல ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஓரிணை, ஒரு ஜோடி விந்து பைகள் காணப்படுது. நம்பர் 2 ஒரு ஜோடி அல்ல ஓரிணை பல்போ யூரித்ரல் கிளாண்ட், அல்ல அதுக்கு இன்னொரு பேர் கௌபஸ் கிளாண்ட். இதுல பல்போ யூரித்ரல் மட்டும் தான் கொடுத்துருக்கிறான், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு கௌபஸ் கிளாண்ட். அப்போ ஒரு ஜோடி பல்போ யூரித்ரல் சுரப்பி அல்லது ஒரு ஜோடி பல்போ யூரித்ரல் கிளாண்ட், கௌபஸ் கிளாண்ட் இருக்குது. 3வது சுரப்பி எ சிங்கிள் ப்ராஸ்டேட், ஒரே ஒரு ப்ராஸ்டேட் தான். இது ஜோடி கிடையாது, ஒரே ஒரு ப்ராஸ்டேட் சுரப்பி தான் இதுல இருக்கு, ஒரு ப்ராஸ்டேட் சுரப்பி. இதுதான் அந்த கிளாண்ட்ஸ். சரியா? நம்ம அடுத்தது அந்த கிளாண்ட்ஸ் தான் இதுல காட்டியிருக்க அதே படம் தான் நம்ம பார்க்கிறோம். அதே சுரப்பி, பேட் ஆஃப் செமினல் வெசிக்கல், பல்போ யூரித்ரல் கிளாண்ட், கௌபஸ் கிளாண்ட், எ சிங்கிள் ப்ராஸ்டேட் கிளாண்ட் நம்ம பார்த்தது தான். அதாவது விந்து பை, செமினல் வெசிக்கல் ஒரு ஜோடி இருக்கு. அடுத்தது ஒரு ஜோடி கௌபஸ் கிளாண்ட் அல்லது பல்போ யூரித்ரல் சுரப்பி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராஸ்டேட் சுரப்பி. சரி, இப்போ 3 அதனுடைய ஃபங்க்ஷனை பார்ப்போம். நம்பர் 1 செமினல் வெசிக்கிள். அந்த செமினல் வெசிக்கிள் வந்து எது செக்ரேட் ஆகுனா an alkaline fluid called seminal plasma,
தமிழாக்கத்தில் செமினல் பிளாஸ்மா தான் கொடுத்துருக்குறான். அப்போ விந்து பையில இருந்து என்ன சுரக்கப்படும்னா காரத்தன்மையுள்ள பிளாஸ்மா, செமினல் பிளாஸ்மா சுரக்கப்படுது. அதுல என்னெல்லாம் இருக்குதுன்னா ஃப்ரக்டோஸ் சுகர், ஃப்ரக்டோஸ் இருக்குது, அஸ்கார்பிக் அமிலம், அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, ப்ராஸ்டோகிளாண்டின்கள் இருக்குது, அதுபோக கொயாகுலேட்டிங் என்சைம், உறைய வைக்கக்கூடிய நொதி. இந்த நொதியினுடைய வேலை என்னன்னா which enhances sperm motility. இந்த நொதி விந்து செல் இயக்கத்தை துரிதப்படுத்துகிறது. அப்ப இதான் செமினல் வெசிக்கிள்ல காணப்படக்கூடியது. காரத்தன்மையுள்ள செமினல் பிளாஸ்மா, ஃப்ரக்டோஸ், அஸ்கார்பிக் அமிலம் அல்ல அஸ்கார்பிக் ஆசிட், ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ் மற்றும் கொயாகுலேட்டிங் என்சைம், உறைய வைக்கும் நொதி. அந்த கொயாகுலேட்டிங் என்சைமோட ஃபங்க்ஷன் என்னன்னா which enhances sperm movement அல்லது sperm motility, விந்து செல்கள் இயக்கத்தை துரிதப்படுத்துறது. ரெண்டாவது பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அல்லது கௌபஸ் கிளாண்ட், இது ஒரு ஜோடி are inferior to the prostate and their secretion also helps in the lubrication of the penis. இதனுடைய இந்த சுரப்பினுடைய பயன் என்னன்னா இது எதுல இருக்குன்னா அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குல்ல, ப்ராஸ்டேட் சுரப்பி அதுக்கு கீழே இருக்குது. இதனுடைய வேலை என்னன்னா வளவளப்பான உய்வு பொருளை சுரக்குது. வளவளப்பான உய்வு பொருளை சுரக்கிறது தான் இதனுடைய வேலை. காப்புலேஷனை என்ஹான்ஸ் பண்ணுது. அடுத்து ப்ராஸ்டேட் சுரப்பி, ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்சர்க்கிள்ஸ் த யூரேத்ரா, சிறுநீர் வடிகுழாயை சுற்றி இது காணப்படுது. அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர், சிறுநீர் பைக்கு கீழே இது காணப்படுது. செக்ரீட்ஸ் எ ஸ்லைட்லி அசிடிக் ஃப்ளூயிட், ஒரு அமிலத்தன்மை வாய்ந்த சுரப்ப சுரக்குது. அதுல என்னதெல்லாம் இருக்குதுன்னா நிறைய என்சைம்ஸ்கள் இருக்கு. அதுபோக ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன், அந்த ப்ராஸ்டேட் சுரப்பிக்கே ஏற்ற எதிர்பொருள் அல்லது ஆன்டிஜன் அதுல காணப்படுது. அடுத்து சீமன் அல்லது செமினல் ஃப்ளூயிட், விந்து திரவம் is a milky white fluid which contains, அதுல என்னதெல்லாம் இருக்குதுன்னா ஸ்பெர்ம்ஸ், விந்து செல்கள், செமினல் பிளாஸ்மா இருக்குது. செமினல் பிளாஸ்மாங்கிற என்னன்னா secreted from the seminal vesicle, prostate gland and bulbourethral gland, இதெல்லாம் சேர்ந்தது செமினல் பிளாஸ்மான்னு சொல்றோம். The seminal fluid, அந்த செமினல் பிளாஸ்மா acts as a transport medium, விந்து செல்களை கடத்தும் ஊடகமாகவும், provides nourishment, விந்து செல்களுக்கு ஊட்டமளிக்கவும், chemicals that protect and activate the sperm, விந்து செல்களை பாதுகாப்பதற்காக அவற்றின் இயக்கத்திற்கும் and also facilitate their movement, அதற்கு தேவையான வேதிப்பொருட்களை கொண்டுள்ளது. சரியா? அதாவது என்னன்னா இந்த செமினல் இதுல என்ன சொல்லப்பட விந்து செல்களை கடத்தும் ஊடகமாகவும், உணவூட்டம் அளிப்பதற்கும், விந்து செல்களை பாதுகாப்பிற்கும், அவற்றின் இயக்கத்திற்கும் தேவையான வேதிப்பொருட்களை இந்த செமினல் பிளாஸ்மா கொண்டுள்ளது அல்ல செமினல் ஃப்ளூயிட் கொண்டுள்ளது. சரியா? அடுத்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்கணும். நீ புஸ்தகத்தில் இந்த பக்கத்தை திறந்து வச்சுக்கிட்டேன்னா ஈஸியா இருக்கும். ஒருவேளை இதுல சிறுசா இருந்ததுன்னா நீ புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் பெரிய பெரிய எழுத்துக்களாக தெளிவாக பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் காட்டும்போது இதனுடைய பாதி பகுதி, இதனுடைய இந்த பகுதியை மட்டும் அப்படி படத்துல எது தேவைப்படுதோ அந்த பகுதியை மட்டும் தான் நான் நினைக்கிறேன் காட்டுறேன். சரி, இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பெண் இனப்பெருக்க மண்டலத்துல என்னதெல்லாம் இருக்குன்னா, நம்பர் 1 a pair of ovaries, ஒரு பேர், ஒன்னு இங்க ஒன்னு, a pair of ovaries, அண்டகம் இந்த இருக்குல்ல ஒரு ஜோடி. அப்போ ஒரு ஜோடி அண்டகங்கள் காணப்படுது. நம்பர் 1. நம்பர் 2 a pair of oviducts, இந்த இருக்கு, இதான் oviducts, இது அண்டம், அண்டகம். அண்டகத்து பக்கத்துல இதுக்கு பேரு ஓவிடக்ஸ், அண்ட நாளம், அல்லதுக்கு இன்னொரு பேரு ஃபெலோபியன் நாளம், அல்லது கருப்பை குழாய் அண்ட நாளம்.
இதுதான் இது கருப்பை, இது அண்டநாளம். சரியா? மூணாவது யூட்டிரஸ், கருப்பை. இதான் கருப்பை. அடுத்து சர்விக்ஸ். இந்த இருக்கு சர்விக்ஸ். இந்த பகுதிக்கு பேர் தான் சர்விக்ஸ். கருப்பை வாய்ப்பகுதி, கருப்பை வாய்ப்பகுதி. அடுத்து வெஜைனா, இதான் வெஜைனா, வெஜைனா. கலவி கால்வாய், இதான் கலவி கால்வாய், கலவி கால்வாய். சரியா? இதுதான் பெண் இனப்பெருக்க உறுப்புல காணப்படக்கூடிய பகுதிகள். அப்ப பெண் இனப்பெருக்க உறுப்புகள், பெண் இனப்பெருக்க மண்டலத்தை காணப்படக்கூடிய பகுதிகள், a pair of ovaries, ஒரு ஜோடி அண்டகங்கள் ஒன்று இங்க இந்த சைடு ஒன்று. அடுத்து a pair of oviducts, இந்த சைடில் ஒரு அண்டநாளம், இந்த சைடில் ஒரு அண்டநாளம். யூட்டிரஸ், ஒரே ஒரு யூட்டிரஸ், பேரிக்காய் வடிவம் கொண்ட யூட்டிரஸ். சர்விக்ஸ் இந்த இருக்குது, கருப்பை கால்வாய், இது கருப்பைக்குரிய கால்வாய். வெஜன, கலவி கால்வாய், காப்புலேஷன் சேனல் அல்ல காப்புலேஷன் கெனால், கலவி கால்வாய், வெஜைனா. சரியா? இதான் பெண் இனப்பெருக்க உறுப்புகள்ல காணப்படக்கூடிய பகுதிகள். சரி, இது ஓவரினுடைய உள்பகுதி. ஓவரி பார்த்தால் அண்டகத்தினுடைய உள்பகுதி. அண்டகத்தை பார்த்தேன்னா உள்ளுக்கு என்ன காணப்படும்னா ஸ்ட்ரோமா காணப்படும். என்ன காணப்படும்? ஸ்ட்ரோமா காணப்படும். அதனுடைய வெளிப்பகுதிக்கு பேரு கார்டெக்ஸ், புரணி. உள்பகுதிக்கு பேரு மெடுல்லா. அப்ப இதுதான் அண்டகத்தினுடைய உள் தோற்றம். அதுல பார்த்தா வெளியில இருக்கக்கூடிய வெளியில் உள்ள பகுதிக்கு பேரு கார்டெக்ஸ், உள்பகுதிக்கு பேரு மெடுல்லா. அதுக்கப்புறம் இதுக்குள்ளுக்க நிறைய இரத்த நாளங்கள் காணப்படும். இதுக்குள்ளுக்க நிறைய இரத்த நாளங்கள் காணப்படும், நரம்புகள் காணப்படும். இதுகெல்லாம் இந்த இதுகளுக்குள்ள காணப்படக்கூடிய அமைப்பு. அதுபோக மேல எபித்தீலியல் செல்கள் காணப்படும், ஜெர்மினல் எபித்தீலியல் செல். அதுக்கப்புறம் அதனுடைய மேற்பகுதியில பார்த்தேன்னா நுண்பைகளுடைய வெவ்வேறு படிநிலைகள், அதாவது ஃபாலிகுலோட வெவ்வேறு ஸ்டேஜஸ் காணப்படும். இதுல காணப்படக்கூடிய இந்த சிறு செல்களுக்கு பேர் மூல நுண்பை செல்கள், ஃபாலிகுலார் செல்ஸ். முதல் நிலை நுண்பை செல் பிரைமரி ஃபாலிக்கிள், கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வளர்ச்சி அடைஞ்ச உடனே இரண்டாம் நிலை நுண்பை, செகண்டரி ஃபாலிக்கிள், நல்ல வளர்ச்சி அடைஞ்சாச்சு. மூன்றாம் நுண்பை டெர்ஷரி ஃபாலிக்கிள், இந்த டெர்ஷரி ஃபாலிக்கிள் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிருது. மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கிள், முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை. அடுத்தது இந்த நுண்பை உடைஞ்சாச்சுது, உடைந்து அண்ட செல்களை வெளியேற்றுது. இது அண்டகத்தினுடைய அமைப்பு, இது அண்ட செல். ஓவத்தை ரிலீஸ் பண்ணி, இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஓவியுலேஷன், அண்டம் விடுபடுதல். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஓவியுலேஷன். நான் சொன்னல, இது முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்ட செல்லை தான் வெளியிடும். ஆண்கள் அப்படி கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸ் will be released at each ejaculation. ஒவ்வொரு தடவையும் மில்லியன்ஸ் ஆஃப் விந்து செல்களை வெளியேற்றும். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. 28 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு அண்ட செல் விடுபடும். இந்த நிகழ்வுக்கு பேரு அண்டம் வெளியிடுதல் அல்லது ஓவியுலேஷன். இதுதான் அந்த ஓவரியில் நடக்கக்கூடிய செயல்கள், அண்டகத்தில் நடக்கக்கூடிய செயல்கள். ஒரு நிமிஷம் தாரேன், இதை பாரு, ஒவ்வொன்றே வாசி பாரு. டக்குன்னு இப்ப நான் சொல்றேன் என்னென்ன பாயிண்ட்கள் திரும்ப ஞாபகப்படுத்தணுங்கிறது. சரி, திரும்ப சொல்றேன். ஒரு அண்டகத்தினுடைய அமைப்பை பார்க்கும்போது வெளியில் உள்ள பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ், புரணி பகுதி. உள்பகுதிக்கு பேர் மெடுல்லா, மெடுல்லா அல்ல உட்பகுதி. வெளிப்பகுதியில் என்ன இருக்கும்னா ஜெர்மினல் எபித்தீலியல் செல்கள் காணப்படும். அதற்கு உள்ளுக்கு என்னன்னா நுண்பைகள் காணப்படும், ஃபாலிகுலர் செல்ஸ் காணப்படும். அந்த ஃபாலிகுலர் செல்ஸோட ஒவ்வொரு ஸ்டேஜ் புதுசா உருவானதுக்கு பேர் மூல நுண்பை செல்கள். அடுத்ததுக்கு பேர் முதல் நிலை
பிரைமரி ஃபாலிக்கல், இரண்டாம் நுண்பை செல்கள் செகண்டரி ஃபாலிக்கல், மூணாவதுக்கு பேர் டெர்ஷரி ஃபாலிக்கல், மூன்றாம் நிலை நுண்பை செல். அடுத்தது முதிர்ச்சி அடைந்த மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். அடுத்தது வந்து உடைந்த, அதாவது அண்டம் விடுபடுதல் நடக்கும்போது உள்ள நுண்பை செகண்டரி ஊசைட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் உள்ளுக்கு என்ன வேற என்ன காணப்படும்னா இரத்த நாளங்கள், நரம்பு செல்கள் காணப்படும். இதுதான் அதில் காணப்படக்கூடியவைகள். சரியா? இப்ப அடுத்த பேர் ஓவரிஸ். இப்ப நம்ம பார்த்த அதே தான் நம்ம பார்க்க போறோம். கவனி. ஓவரிஸ்னா அண்டகம் are the primary female sex organ that produce the female gamete ovum. இந்த ஓவரிங்கிறது தான், அல்ல அண்டகங்கிறது தான் பெண் பால் உறுப்புகள்ல முதன்மையானது. பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், பெண் பால் உறுப்புகளுள் முதன்மையானது. இதனுடைய வேலை என்னன்னா அண்ட செல்லை வெளியேற்றுதல் மற்றும் பேறுகால நிகழ்வுகளை நடத்துதல். சரியா? அடுத்த ஈச் ஓவரி, ஒவ்வொரு அண்டகமும் is covered by a thin cuboidal epithelium called the germinal epithelium. ஒவ்வொரு அண்டகத்தையும் சுற்றி வெளியில காணப்படக்கூடிய செல்கள். நான் சொன்ன ஞாபகம் டயக்ராம்ல என்ன பார்த்தோம்? கார்டெக்ஸ் ஒன்று பார்த்தோம், புறணி பகுதி. அந்த பகுதியில் உள்ள செல்கள் எதனால ஆனதுன்னா கனசதுர வடிவ எபித்தீலியல் செல்கள். அதனுடைய பெயர் என்னன்னா ஜெர்மினல் எபித்தீலியம், இனசெல் எபித்தீலியத்தினால் ஆனது. which encloses ovarian stroma. உள்ளுக்க மெடுலா இருக்கு. அந்த மெடுலால இருக்கக்கூடிய லிக்விடுக்கு பேரு ஓவேரியன் ஸ்ட்ரோமா. அந்த ஓவேரியன் ஸ்ட்ரோமாங்கிற என்னன்னா அண்டக இளைய வலை, அண்டக இளைய வலை. அப்ப வெளியில உள்ள பகுதி புறணி பகுதி, அதுல எபித்தீலியல் செல்ஸ் காணப்படுது. உள்பகுதி பேர் ஓவேரியன் ஸ்ட்ரோமா. இந்த ஓவேரியன் ஸ்ட்ரோமா அதுதான் என்ன, அண்டக இளைய வலை. அதுல என்னெல்லாம் காணப்படுதுன்னு சொன்னேன்? பிளட் கேப்லரிஸ், இரத்த நாளங்கள். அடுத்தது வேற நரம்பு திரள்கள், நரம்பு செல்கள், வேற லிம்பாட்டிக் வெசல்ஸ், நிணநீர் நாளங்கள். இதுகெல்லாம் அதுக்குள்ள காணப்படும். சரியா? சரி. எப்ப இது வெளிப்பகுதி. அடுத்து the stroma is differentiated as the outer cortex. அந்த ஸ்ட்ரோமா பகுதி வெளி கார்டெக்ஸ்னும், வெளியில உள்ள பகுதியை கார்டெக்ஸ்னும், and inner medulla, உள்பகுதியை மெடுலான்னு நம்ம சொல்றோம். the cortex, அந்த புறணி பகுதியில has ovarian follicle, அண்டக நுண்பை செல்கள் காணப்படுது. நம்ம இப்ப பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல். அதுக்கு ஓவியுலேஷன், அண்டம் வெளியிடுதல், வெளிப்படுதல். அடுத்து the cortex has ovarian follicle in various stages of development. அந்த கார்டெக்ஸ் புறணி பகுதியில நுண்பைகள் வெவ்வேறு வளர்ச்சி நிலைகள்ல காணப்படுது. அதுக்குள்ளுக்க இரத்த நாளங்கள், நிணநீர் பைகள், நரம்பு திரள்கள் அல்லது நரம்பு செல்கள் காணப்படுது. சரி, இப்போ ஃபெலோபியன் டியூப் நம்ம இதை பார்த்தாச்சு, ஓவரிய பார்த்தாச்சு, அண்டகத்தை பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபெலோபியன் டியூப்பை பார்க்கணும். இந்த ஃபெலோபியன் டியூபுக்கு இன்னொரு பேர் ஓவிடக்ட், இன்னொரு பேர் யூட்டிரைன் டியூப். அப்ப இதுக்கு 3 பேர் இருக்கு: ஃபெலோபியன் டியூப், ஓவிடக்ட், யூட்டிரைன் டியூப். சரியா? இந்த கொடுத்திருக்கு ஃபெலோபியன் நாளம். சரியா? இந்த ஃபெலோபியன் டியூப் அல்ல யூட்டிரைன் டியூப் அல்ல ஓவிடக்ட் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, கருப்பை இருக்குல்ல, இது கருப்பை. கருப்பையில இருந்து அண்டத்து வரைக்கும் உள்ள இந்த பகுதியை தான் அண்ட நாளம் அல்லது யூட்டிரைன் டியூப் அல்லது ஓவிடக்ட் அப்படின்னு சொல்றோம், அல்ல ஃபெலோபியன் டியூப். அப்ப ஃபெலோபியன் டியூபுங்கிற எதுல இருந்துன்னா கருப்பை, இந்த யூட்டிரஸ்ல இருந்து இந்த டியூப், யூட்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓவரி வரைக்கும் வருது. இந்த ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் உள்ளதுக்கு பேர் என்னது? ஓவிடக்ட் அல்லது ஃபெலோபியன் டியூப். சரி, ஈச் ஃபெலோபியன் டியூப் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஓவரி டு த யூட்டிரஸ். ஒவ்வொரு ஃபெலோபியன் நாளமும் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா கருப்பையில இருந்து ஆரம்பிச்சு ஓவரி வரைக்கும் இருக்கு. அப்போ fallopian tube extends from the ovary to the uterus. First point. Second point, the proximal part of the fallopian tube bears a funnel-shaped infundibulum.
இந்த ஃபலோபியன் நாளம் அல்லது யூட்டிரன் டியூப் அல்லது ஓவிடக்ட்ல அதனுடைய தூரத்து பகுதியை பார்த்தோம்னா, அல்லது சாரி, இந்த ஓவரிக்கு பக்கத்தில் உள்ள பகுதியில் பார்த்தோம்னா ஒரு ஃபனல் ஷேப்ல ஒரு அமைப்பு காணப்படுது. இதுக்கு பேர் இன்ஃபண்டிபுலம். இந்த இருக்கு பேர் இன்ஃபண்டிபுலம். தமிழாக்கத்தில் அண்டநாள முடிவு பகுதி. அண்டநாள முடிவு பகுதி. இல்லப்பா, சாரி, எது வரைக்கும் வரணும்? புனலூர் பகுதி வரைக்கும் வருது. கருப்பையிலிருந்து புனலூர் பகுதி. அண்டநாள முடிவு பகுதி இல்லை, புனலூர் பகுதி. இன்ஃபண்டிபுலங்கிறது புனலுரு பகுதி. சரியா? அடுத்து the edges of the infundibulum. இந்த எட்ஜஸ்ல இருக்க இந்த எட்ஜஸ், இதனுடைய புனலுரு பகுதியினுடைய முடிவு பகுதியில் பார்த்தா விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுது. have many finger like projections called fimbriae. நுண் நீட்சிகள் காணப்படுது. அப்போ ஃபலோபியன் டியூபுங்கிறது ஓவரியில இருந்து ஸ்டார்ட் ஆகி கருப்பை வரைக்கும் இருக்குது. அதனுடைய கடைசி பகுதியில அல்லது ஓவரியுடைய அருகாமையில் காணப்படக்கூடிய பகுதியில ஃபனல் போல விரிந்து காணப்படக்கூடிய பகுதிக்கு பேரு புனலுரு பகுதி. அதுல விரல் போன்ற நீட்சிகள் காணப்படும். அதுக்கு பேரு நுண் நீட்சிகள் அல்ல ஃபிம்ப்ரியே. அதுக்கு மேல உள்ள பகுதிக்கு பேரு இன்ஃபண்டிபுலம். சரியா? இப்ப இந்த ஃபிம்ப்ரி, இந்த நுண்ணீட்சிகளுடைய பயன் என்ன? இந்த நுண்ணீட்சிகளுடைய பயன் என்னன்னா, இந்த ஓவரி 28 நாளைக்கு ஒரு தடவை எதுனா ஒரு ஓவத்தை வெளியிடுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த ஓவத்தை வெளியிடும் போது இந்த நுண்ணீட்சிகள் தான் அதை கலெக்ட் பண்ணி இதுக்குள்ள அனுப்பும். அப்போ ஓவம் இதுல இருந்து ஓவரியிலிருந்து அண்டகத்திலிருந்து விடுபடும். அந்த ஓவத்தை இந்த நுண்ணீட்சிகள் எடுத்து யூட்ரஸுக்கு அனுப்பும், கருப்பைக்கு அனுப்பும். அதான் அதனுடைய வேலை. சரியா? சரி, இப்போ இதனுடைய கண்டினியூஷன் அடுத்தது. இன்ஃபண்டிபுலம் லீட்ஸ் டு எ வைடர் சென்ட்ரல் போர்ஷன் கால்ட் ஆம்புலா. அதோட மேல் பகுதிக்கு பேர் ஆம்புலா. புனலுரு பகுதி, அதுக்கு மேல் பகுதி லேச விரிந்து காணப்படும். அந்த பகுதிக்கு பேர் அண்டநாள முடிவு பகுதி, ஆம்புலா. த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓவிடக்டிஸ். இந்த ஃபலோபியன் டியூப் அல்லது ஃபலோபியன் நாளத்தினுடைய கடைசி பகுதி என்னதுன்னா இஸ்மஸ். தமிழாக்கத்தில் அவன் என்ன கொடுத்துருக்கான்? இஸ்மஸ் தான். இங்கிலீஷ்ல இஸ்மஸ். சரியா? இதான் என்னுடைய கடை. இந்த ஃபெலோபியன் நாளத்தினுடைய அல்லது ஃபெலோபியன் டியூபினுடைய ஸ்ட்ரக்சர், ஓவிடக்ட் அல்லது யூட்டரைன் டக்ட், அதனுடைய அமைப்பு. அடுத்த யூட்டிரஸ் ஆர் ஊம்ப். இந்த யூட்ரஸை மட்டும் பார்ப்போம். இந்த யூட்ரஸ்ல பார்த்தேன்னா இதான் கருப்பை. இந்த கருப்பை நல்ல ஸ்ட்ராங் மசில்ஸ் பார்த்துக்கோ. இதனுடைய கீழ் பகுதிக்கு பேரு செர்விக்ஸ் அல்லது கருப்பை வாய்ப்பகுதி. அதற்கு கீழே உள்ள பகுதிக்கு பேரு சர்விக்கல் கெனால். இந்த பகுதிக்கு பேர் சர்விக்கல் கெனால். இதுக்கு பேரு கருப்பை. இந்த பகுதிக்கு பேரு தான் கலவி கால்வாய், வெஜைனா. அப்போ இது கருப்பை யூட்ரஸ், அதனுடைய கீழ்ப்பகுதி பேர் செர்விக்ஸ், கருப்பை வாய்ப்பகுதி. அதற்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய கெனால் கால்வாய்க்கு பேர் கருப்பை வாய் கால்வாய். அதற்கு கீழான பகுதிக்கு பேரு வெஜைனா. வெஜைனா கருப்பையினுடைய பகுதி கிடையாது. இதுகள் தான் கருப்பையினுடைய பகுதிகள். சரி, நமக்கு இதுல உள்ள பாயிண்ட்ஸ்களை பார்ப்போம். முதலாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, இஸ் அ ஹாலோ யூட்ரஸ் ஆர் வூம்ப். கருப்பைங்கிறது இஸ் அ ஹோலோ, உள்ளீடற்ற, திக் வால்டு மஸ்குலர், தசையாலான தடித்த சுவரை கொண்ட, வாஸ்குலார், அதிக இரத்த நாளங்களை கொண்ட அல்லது இரத்த குழாய்களை கொண்ட. இது பொதுவா வாஸ்குலரைஸ்ட், அதிகமான அளவு இரத்த குழாய்கள் காணப்படும். அண்ட் இன்வெர்டட் பேர் ஷேப் ஸ்ட்ரக்சர், தலைகீழான பேரிக்காய் வடிவம் கொண்ட வடிவம். இது பேரிக்காயினுடைய தலைகீழ் வடிவம். சரியா? அந்த அமைப்புல காணப்படுது. த மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூட்டிரஸ் இஸ் ஃபண்டஸ். யூட்ரஸினுடைய மெயினான பகுதிக்கு பேர் என்னன்னா ஃபண்டஸ். The uterus opens into the vagina through the narrow cervix. இந்த வெஜைனால இது திறக்கப்படுது எதன் மூலமாகனா கருப்பை வாய்க்குழாய் மூலமாக திறக்கப்படுது. And it forms the birth canal. இதுதான் குழந்தை பிறக்கக்கூடிய
பிறப்பு கால்வாய் இதுதான். சரியா? சரி, the wall of the uterus, இந்த யூட்ரஸோட வால், இந்த இதில் போட்டிருக்கு பேரு, இது 3 அடுக்காக கொண்டது. எண்டோமெட்ரியம், மிடில் பகுதிக்கு பேர் மயோமெட்ரியம், அதற்கு வெளியில உள்ள பகுதிக்கு பேரு பெரிமெட்ரியம். அப்போ கருப்பை அல்ல யூட்ரஸ் has 3 layers, 3 அடுக்குகளால் ஆனது. A thin membranous serous layer called the பெரிமெட்டீரியம். இந்த பெரிமெட்டீரியங்கிறது வெளிப்புற மெல்லிய அடுக்கான பெரிமெட்ரியம். என்ன ஊனீர் சவ்வு, இதுக்கு பேர் ஊனீர் சவ்வு அப்படின்னு பேர். சரியா? இதான் யூட்ரஸோட வெளிப்பகுதி. அடுத்தது எ மிடில் திக் மஸ்குலார் லேயர், நடுப்பகுதி இந்த மஞ்சள் கலர் இருக்கு பத்தி, அதுக்கு பேர் மயோமெட்ரியம். அது திக்கா இருக்கும், ஏன்னா திக் மஸ்குலார், அதில் மசில்ஸ் காணப்படும். இந்த மசில்ஸ் ரொம்ப முக்கியம் பார்த்து. எதுக்குன்னா அந்த குழந்தை பேர்காலத்தை நடத்துறது இந்த மசில் தான். நல்லா கான்ட்ராக்ட் ஆகும்போது டெலிவரி நடக்கிற இந்த மசில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில். என்ன சொல்றாங்கன்னா, இதனுடைய வடிவம் இந்த சைஸ் எவ்வளோ இருக்குதோ, பிரெக்னன்ட் காலத்தில் இது 20 மடங்கு பெருசாகுமா. 20 மடங்கு, மடங்குல சொல்றேன், 20 மடங்கு இந்த பகுதி பெருசாகும். சரியா? அடுத்தது உள்பகுதிக்கு பேர் எண்டோமெட்ரியம். சரி, இந்த எண்டோமெட்ரியத்துக்கு சில முக்கியமான நிகழ்வு இருக்கு. இதில் அதிகமான அளவு இரத்த நாளங்கள் காணப்படும். இது ஒரு முக்கியமான அடுக்கு. இதில் தான் குழந்தைகள் இதில் தான் அட்டாச் ஆகி அது வளரக்கூடிய இடம் இதுதான். அதாவது ஜைகோட் உருவாகுது இல்லை, ஆண் இன செல்லும் பெண் இன செல்லும் வினை புரிந்து ஜைகோட் உருவாகும். அந்த ஜைகோட் வளர்நிலைகள் அடைகிறது இங்கே தான், யூட்ரஸ்குள்ள தான் வளர்ச்சி அடையும். யூட்ரஸ்கு அப்போ இங்கே அண்ட செல்கள் வெளியேற்றப்படும், உற்பத்தி செய்து வெளியேற்றப்படுது. நிகழ்வு 1. நிகழ்வு 2, இந்த ஃபெலோபியன் டியூப், ஃபெலோபியன் நாளத்தின் மூலமாக உள்ளுக்கு வருது. இந்த ஃபெலோபியன் நாளத்தில் இந்த இடத்துல வரும்போது விந்து செல்கள் இருந்தால் மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இங்கே வச்சுலாம் நடக்காது. ஃபெர்டிலைசேஷன் இங்கே தான் நடக்கும், இங்கே தான் நடக்கும். இங்கே நடக்கும்போது விந்து செல்களும் அண்ட செல்களும் இணைந்து ஜைகோட் இந்த இடத்துல உருவாகும். அப்போ ஜைகோட் உருவாகிறது இடம் அல்ல ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடைபெறுகிறது மனிதன்லன்னா ஃபெலோபியன் டியூப் அல்லது ஓவிடக்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. மனிதர்களில் கருவுறுதல் எந்த இடத்தில் நடைபெறுகிறதுனா அண்ட நாளத்தில் தான். சரியா? ஆனால் காப்புலேஷன், கலவி எங்கே எதில் நடக்குதுன்னா பெட்ரூம்னு எழுதிப்படாத, எதில் நடக்குதுன்னா இதில் தான் அந்த விந்து செல்கள் வெளியேற்றப்படக்கூடிய இடம், வெஜைனா. சரியா? அடுத்து the endometrium undergoes cyclical changes during the menstrual cycle. அந்த மாதவிடாய் சுழற்சி நடைபெறும் போது இந்த எண்டோமெட்ரியத்தில் தான் நிறைய சேஞ்சஸ் நடைபெறும். என்னதுன்னா இது உருவாக்கப்படும். உருவாக்குனதுக்கு அப்புறம் குழந்தைகள் உருவாகலைன்னா இந்த இடம் திரும்ப மென்சுரேஷனா வெளியேற்றப்படும். சரியா? அதுக்கு இந்த மசில்ஸ் ரொம்ப முக்கியம். எதுக்காண்டி இப்போ சொன்னால என்ன ஞாபகம் இருக்கா? இதற்கு பேர்காலம் நடைபெற, ஏன்னா இது சுருங்கி விரியும் போது குழந்தை பிறப்பு நடக்கிறதுக்கு எளிதாகும். இந்த மசில்ஸ் தான் நல்லா சுருங்கி விரியும். இது திக் மசில், நல்ல ஸ்ட்ராங் மசில், திக்கான தசை, தடித்த தசை பகுதி. அந்த தசை நல்லா சுருங்கி விரியும் போது தான் குழந்தை பெயர்காலம் நடைபெறுகிறது. அதுக்கடுத்து மெமரி கிளாண்ட், பிரஸ்ட். மெமரி கிளாண்டுங்கிற என்னன்னா மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட், வியர்வை சுரப்பியில மாடிஃபை ஆனது. நம்மளுடைய வியர்வை சுரப்பியில சில வியர்வை சுரப்பிகள் மாறுபாடாகி வியர்வை சுரப்பியை உருவாக்கியிருக்கு. சாரி, மெமரி கிளாண்ட பால் சுரப்பியை உருவாக்கியிருக்கு. அப்போ பால் சுரப்பிங்கிற எதுல இருந்ததுன்னா ஸ்வெட் கிளாண்ட்ல இருந்து உருவானது, வியர்வை சுரப்பிலிருந்து உருவானது. இந்த வியர்வை சுரப்பி ஆண்களுக்கு பெண்களுக்கு உண்டு. ஆனா பிரஸ்டுக்கு மெமரி சுரப்பியா செயல்படக்கூடியது பெண்கள்ல மட்டும்தான். சரி, இட் கண்டைன்ஸ் கிளாண்டுலர் டிஷ்யூ அண்ட் வேரியபிள் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபேட் வித் அ மீடியன் நிப்பிள். இதுல என்ன காணப்படுதுன்னா சுரப்பி திசுக்கள் காணப்படுது. இதுக்குள்ள சுரப்பி திசுக்கள் காணப்படுது. வேறுபட்ட அளவு கொண்ட ஃபேட்டி டிஷ்யூ, இதெல்லாம் ஃபேட். அதிக அளவு கொழுப்பு திசுக்கள் காணப்படுது.
வேறுபட்ட அளவு கொண்ட கொழுப்பு திசுக்கள் காணப்படுது. அதுக்கப்புறம் ஒரு பால் காம்பு காணப்படுது. இதுதான் சுரப்பி திசுக்கள்ல காணப்படக்கூடியவைகள். அதுக்கப்புறம் இந்த நிப்பிள் அல்லது பால் காம்பை சுற்றி பிக்மெண்டட் ஏரியா இருக்கும். அந்த பிக்மெண்டட் ஏரியாவுக்கு பேர் ஏரியோலார். இந்த நிப்பிளை சுற்றி பிக்மெண்டட் லேயர் இருக்கு, நிறமிகளான ஏரியோலார் டிஷ்யூ, அதுக்கு பேர் ஏரியோலா. அடுத்தது இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா என்னது காணப்படுதுன்னா, இந்த நுனிப்பகுதிக்கு பேர் நிப்பிள், அதை சுற்றி உள்ள நிறமி காணப்படக்கூடிய பகுதிக்கு பேர் ஏரியோலார் பகுதி. அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் காணப்படக்கூடிய நாளங்களுக்கு பேர் பால் நுண் நாளங்கள். அடுத்ததுக்கு பேர் சுரப்பு நுண் குழல்களை கொண்ட நுண் கதுப்பு. அடுத்தது பால் நாளம். அடுத்தது பால் குழிகள். அதுக்கடுத்த பால் காம்பு. அதுக்கப்புறம் பாலானது வெளியேற்றப்படுது. சரியா? இதான் அதில் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்த இதில் காணப்படக்கூடிய என்னெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தா, இதில் பாரு மெமரி டியூபியூல்ஸ், அதெல்லாம் ஜாயின் பண்ணி லோபியூல் கண்டெய்னிங் அல்வியோலை, அதெல்லாம் சேர்ந்து மெமரி டக்ட். அடுத்த மெமரி ஆம்புலா. அதுக்கப்புறம் லாக்டிஃபரஸ் டக்ட். அதுக்கப்புறம் நிப்பிளில் செக்ரீட் ஆகுது, பால் ரிலீஸ் பண்ணப்படுது, அல்ல எஜெக்ட் பண்ணப்படுது. சரி, இதனோட உள்ள அமைப்பை பார்த்தோம்னா, இன்டர்னலி ஈச் மெமரி கிளாண்ட், ஒவ்வொரு பால் சுரப்பிலையும் கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 25 லாபியூல்ஸ், 2 முதல் 25 கதுப்புகள் காணப்படும். செப்பரேட்டட் பை ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. இதுல 2 முதல் 25 கதுப்புகள் காணப்படும். அப்படி 25 கதுப்புகள் அல்ல, 2 முதல் அந்த கதுப்புகள் உருவான கதுப்புகள் எப்படி டிவைட் பண்ணப்படுது, செப்பரேட் பண்ணப்படுதுன்னா கொழுப்பு மற்றும் இணைப்பு திசுகளால, ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூனால செப்பரேட் ஆகுது. இதான் இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது தான் ஃபேட்டி டிஷ்யூ, அது பக்கத்தில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூ. இதன் மூலமாக 25 கதுப்புகள் உருவாக்கப்படுது. ஈச் லோப், ஒவ்வொரு கதுப்பும் இஸ் மேட் அப் ஆஃப் லாபியூல்ஸ், நுண் கதுப்புகள் காணப்படும். ஒவ்வொரு கதுப்புகளையும் நுண் கதுப்புகள் காணப்படும். which contain acini or alveoli lined by epithelial cells. ஒவ்வொரு நுண் கதுப்புக்குள்ளையும் எபித்தீலியல் செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த செல்ஸ் தான் எதை உருவாக்குதுன்னா மில்கை உருவாக்குது. அந்த செல்ஸ் தான் மில்கை செக்ரீட் பண்ணு, பாலை சுரக்கின்றன. The alveoli open into memory tubules. இங்க இருக்கு alveoli opens into, இந்த இருக்கு alveoli opens into memory duct. அதுக்கப்புறம் அந்த மெமரி டியூபியூல்ஸ் ஆஃப் ஈச் லோப், ஒவ்வொரு கதுப்புல இருந்து வரக்கூடிய பால் நுண் குழல்கள் இணைந்து மெமரி டக்ட், பால் நுண் குழல்களாக செயல்படுது. சரியா? இப்போ அந்த மெமரி டக்ட்ஸ் இருக்க பேர் பால் நாளங்கள். நிறைய பால் நாளங்கள் ஜாயின் ஆகி எ வைடர் மெமரி ஆம்புலா, இந்த ஆம்புலா உருவாக்குது. அதாவது இந்த இருக்கு பத்தியா ஆம்புலா, மெமரி ஆம்புலா. மெமரி ஆம்புலாங்கிறது என்னதுன்னா பால் குழிகள். சரியா? அதுக்கு அடுத்தாப்புல என்ன தெரியணும்னா, அதாவது செவரல் மெமரி கிளாண்ட் ஜாயின் டு ஃபார்ம் எ வைடர் மெமரி ஆம்புலா. இந்த விரிந்த பால் குழிகளை உருவாக்குது. என்ன, அதுக்குள்ளதான் மில்க் வந்து டெம்பரரியா சில நேரங்கள் அல்ல குறைந்த நேரத்துக்கு அதில் சேமித்து வைக்கப்படும். இதுக்குள்ள டெம்பரரியா, பெர்மனண்டாக இல்லை, டெம்பரரியாக பாலான சேமித்து வைக்கப்படும். அண்டர் த நிப்பிள் ஈச் லாக்டிஃபரஸ் டக்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் டு ஃபார்ம் லாக்டிஃபரஸ் சைனஸ். இதற்கு கீழேயும் லாக்டிஃபரஸ் சைனஸ் காணப்படும். அதுக்குள்ளேயும் பால் வந்து ஒரு சிறிது நேரம் சேமித்து வைக்கப்படும். அதுக்கடுத்த ஈச் லாக்டிஃபரஸ் டக்ட்,
ஒவ்வொரு பால் நுந்து நாளங்களும் open separately by a minute pore on the surface of the nipple. இதுல பால் உந்து நாளங்கள் வெளியில சிறு சிறு துவாரமா இருக்கக்கூடிய அந்த நிப்பிள் மூலமாக வெளியே சுரக்கின்றன. இதுதான் மெமரி கிளாண்ட். சரியா? இன்னும் அடுத்த வகுப்புல நம்ம விந்து செல் அண்ட செல் உருவாக்கத்தை பத்தி படிப்போம். சரியா? அப்ப இதுதான் பெண் இனப்பெருக்க உறுப்பினுடைய அமைப்பு. நான் இன்னைக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். நீ அதை முடிச்சு வச்சிடணும். நீ வேற யார்ட்டையும் கொடுத்து எழுதக்கூடாது, நீ தான் எழுதணும். நீ எனக்கு அனுப்பணும், அந்த நோட்டில் வச்சிரு. நான் உனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் வர சொல்லும் போது என் நோட்டில் உன் நோட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ பாயிண்ட்ஸ் எனக்கு காட்டணும். அதை வச்சு நான் மார்க் போடுவேன். சில மாணவர்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யார்ட்டையாவது சொல்லி எழுதுறது, ஒரு பக்கம் அவன் ஹேண்ட் ரைட்டிங், இன்னொரு பக்கம் எப்படின்னு. எல்லா மாணவர்களும் இல்லை, சில மாணவர்கள் அப்படி செய்திருக்கீங்க. அப்படி செய்யாதீங்க. புத்தகத்தை பார்த்து உங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக முடிங்க. சரியாடா? சரி, ஓகே, தேங்க்யூ, பாய்.